மருமகனே, என்னோட ஸ்கூட்டருக்கு ரெட் பெயிண்ட் அடிக்கலான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் நீயே சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கும் மாமா. ஆனா நீங்க இதுக்காக வேற வழியில போய்கிட்டு இருக்கீங்க. ஒன்னும் இல்ல, என்னோட மனசு சொல்லுது. நான் எப்பெல்லாம் என் மனசு சொல்றதை கேட்கிறேனோ அப்பெல்லாம் எனக்கு நல்லதுதான் நடக்கும். மாமா பாருங்க, நீங்க நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. உங்க ஸ்கூட்டர் மேல ரெட் பெயிண்ட் ஊத்திடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, நான் எப்பெல்லாம் என் மனசு சொல்றதை கேட்கிறேனோ அப்பெல்லாம் நல்லதுதான் நடக்கும். பாஸ், நான் கோஜியோட லேப்ல இருந்த சீக்ரெட் ஃபார்முலா டைரியை திருடிட்டேன். இப்போ ஒரு செல்ஃபி எடுத்தே ஆகணும். ரொம்ப நல்லது. இப்ப சீக்கிரமா லேபுக்கு வந்துரு. இவ்வளோ அழகான காரா? இந்த காரை திருடிட்டு இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதுதான். பாவம், அவரோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கு. இவருக்கு உதவி பண்ணணும்னு என்னோட மனசு சொல்லுது. ஆனா இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதே மாமா. இவருக்கு லிஃப்ட் கொடுக்கறது சரியா? அட நீ கவலைப்படாத மருமகனே, என்னோட மனசு சொல்றதை கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு நல்லதா தான் நடக்கணும், அதானே? அண்ணா, உங்களோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? எனக்கு உதவி வேணும் தான். நீங்க மட்டும் எனக்கு கொஞ்சம் தூரத்துக்கு லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். எங்க வந்து மாட்டிருக்க பாத்தியா? இவங்க ரெண்டு பேரும் சாச்சா பத்திஜாவாச்சே. ஹலோ பதிஜே, அந்த பட்டு கோஜியோட லேப்ல இருந்து சீக்ரெட் ஃபார்முலா இருக்கிற டைரிய திருடிட்டு ஓடுறான். அவனை எங்கேயாவது பார்த்தனா உடனே எனக்கு சொல்லு. ஓ பட்டு. மந்தங்குடி மேடம், நாங்க ஸ்ட்ரெயிட்டா பட்டுவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரோம். மாமா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. போதும், வண்டியை நிறுத்துங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நாங்க சரியான இடத்துல கூட்டிட்டு போய் விட்டுடுறோம். என்ன எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம், என்ன இங்கேயே விட்டுருங்க. பிரமாதம் சாச்சா பதிஜா. பிஸா கூட இவ்வளவு சீக்கிரத்துல டெலிவரி ஆகாது. எப்படி இவ்வளவு சீக்கிரமா திருடன டெலிவர் பண்ணீங்க? அது என்னன்னா பந்தோகினி மேடம், நான் எப்பெல்லாம் என் மனசு சொல்றதை கேட்கிறேனோ அப்பெல்லாம் நல்லதுதான் நடக்கும். எல்லாரும் மனசு சொல்றதை தான் கேட்கணும். மனசு சொல்றத கேக்குறியா? இப்ப பாரு, நான் உன்னோட மனசுல இருந்து வர சத்தத்தை நிறுத்தி உன்கிட்ட இருந்து பட்டுக்கையும் கோஜியோட சீக்ரெட் டைரி ரெண்டத்தையும் எப்படி வாங்குறேன்னு பாரு. இப்ப நான் இந்த மைக்ல என்ன சொல்றேனோ சாச்சாக்கு அந்த வாய்ஸ் தான் அவன் மனசுல இருந்து கேக்கும். அந்த குரலை கேட்டு பாவம் அப்பாவி சாச்சா அவனோட மனசுதான் பேசுதுன்னு நினைச்சுப்பா. மன்மோஜியோட கண்டுபிடிப்ப அடிச்சுக்க யாருமே இல்ல. பல்வந்த், அடே பல்வந்த், யார் அது பேசுறது? நான் தான்ப்பா. அட நான் தான் மனசு. யார் அந்த மனசு? உனக்குள்ள இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னோட மனசு. நான் தான் உன்னோட மனசு பேசிக்கிட்டு இருக்கேன். அடடா, குரல் என்ன மாதிரியே இருக்கே. இது வரைக்கும் என்னுடைய மனசோட குரலை என்னால உணர மட்டும்தான் முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு என்னோட மனசோட குரல் எனக்கு தெளிவா கேக்குது. பிரமாதம்டா பல்வந்து. பல்வந்து, இன்னில இருந்து நீ ஜிலேபி சாப்பிடக்கூடாது. என்னது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ 10 ஜிலேபி சாப்பிடணும் என் மனசு சொல்லுச்சு. நீ உன் மனசை மட்டும் கவனிச்சுட்டு உன்னோட உடம்ப விட்டுட்ட. இன்னைக்கு தான் நான் ஜிலேபி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அடடா, ஜிலேபி ஜிலேபி ஜிலேபி. அடடா ஜிலேபி, என் மனசு சொல்றதும் கரெக்டு தான். இன்னில இருந்து நான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு ஜிலேபி சாப்பிடுறத நிறுத்தணும். ஜிலேபியை விட்டதுக்கு அப்புறம் என்னோட மனசு ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்கிறேன்.
பல்லா சார், நீங்க என்னைக்கு என் கடனை தீக்க போறீங்கன்னு ஒரு டேட் சொல்லுங்க. ஓ அப்படியா? எப்பவும் வராத ஒரு டேட்டு இப்ப நான் சொல்லி ஆகணும். சாச்சாவோட மனசு எப்ப ஜிலேபிய சாப்பிட வேணாம்னு சொல்லுதோ அன்னைக்கு உன் கடனை எல்லாம் நான் மொத்தமா தீர்த்துடுறேன். இதெல்லாம் சீட்டிங். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நாள் வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சாச்சா எடுத்துக்கோங்க, உங்களுக்காக நான் சுட சுட ஜிலேபி கொண்டு வந்திருக்கேன். வேணாம் வேணாம், ஜிலேபி சாப்பிடக்கூடாதுன்னு என்னோட மனசு சொல்லுது. என்னது? அப்படின்னா இன்னைக்கு தான் அந்த நாளா? இன்னைக்கு பல்லா சார் என்னோட கடனை தீக்க போறாரு. பல்லே பல்லே. அட, பட்டுக்கு ரொம்ப நிரபராதி, அவனை விட்டுடுறது தான் நல்லது. ஆனா பட்டு தான் குற்றவாளியாச்சே. என்ன நீ ஏமலையே சந்தேகப்படுறியா? உனக்கு தெரியாதா உன்னோட மனசு எப்பவும் உண்மையை தான் சொல்லும். உன் மனசு மேலேயே நீ சந்தேகப்படுறியா? இல்ல 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 இல்ல, நீ சொல்றது உண்மைதான். ஒரு வேலைய மனசு சொல்லுதுன்னா கண்டிப்பா பட்டு நிரபராதியா தான் இருப்பான். அவனை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என்னுடைய மனசு தப்பா சொல்லாது. டேய் பகதூர், டியூட்டி டைம்ல தூங்கிட்டு இருக்கியா? அடிச்சா பாரு பாலு, இரும மட்டும் வாலு. முதல்ல பட்டுக்க நீ தானே பிடிச்ச, இப்ப அவனை நீயே வெளியே விட்டுட்டியா? மாமா நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஏன்னா என்னோட மனசு தான் இப்படி பண்ண சொல்லுச்சு. இந்த மன்மோஜியோடைய கண்டுபிடிப்பை அடிச்சுக்க சொல்லி இந்த ஊர்ல ஆளே கிடையாது. மன்மோஜியோடைய கண்டுபிடிப்பை அடிச்சுக்கிறதுக்கு இந்த ஊர்ல ஆளே கிடையாது. மாமா எதுக்கு மன்மோஜியோட டைலாக் சொல்றாரு? மாமா இப்போ உங்களோட மனசு என்ன சொல்றதுன்னு கேட்டு சொல்லுங்க. என்னுடைய மனசு எல்லாரும் முன்னாடியும் சொல்லாது, தனியா இருக்கும்போது தான் பேசும். சரி மாமா, நாங்க கிளம்புறோம். பதீஜா கண்ணு, இந்த சாச்சா என்னடானா மனசு சொல்லுதுங்கிறான். நீ டக்குன்னு ஏதாச்சும் ஐடியாவை யோசிச்சு எனக்கு புரிய வை. கொஞ்சம் பாருங்க பந்துகுனி மேடம், மாமா மனசுல என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். பல்வந்த், மந்துகினி மேடம் டேபிள் மேல ஒரு டைரி இருக்கு பாரு. அதனால ஃபண்டூஷ் நகருக்கு ஒரு பெரிய ஆபத்து. அதை கொண்டு போய் இந்த ஊருக்கு வெளியே தூக்கி போட்டுரு. இந்த டைரியால ஃபண்டூஷ் நகருக்கு ஆபத்துன்னு என்னோட மனசு சொல்லுது. எஸ். அட, இது மன்மோஜியாச்சே. இவனை நம்ம கையும் களவுமா பிடிக்கலாம், அதுவும் ஆதாரத்தோட. இனிமே ஃபண்டூஷ் நகருக்கு எந்த ஆபத்தும் வராது. என்னோட வேலை முடிஞ்சது. அந்த டைரி கிடைச்சிருச்சு. இப்ப ஃபண்டூஷ் நகரை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. சட்டத்தோட கையில இருந்தும் பந்தகுனியோட கிக்ல இருந்தும் யாராலையும் தப்பிக்க முடியாது. ஹலோ ஹலோ, டெஸ்டிங் டெஸ்டிங். அட, என்னுடைய மனசு எதை டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கு? மாமா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது உங்களோட மனசு இல்ல, மன்மோஜி. ஹலோ மன்மோஜி சார், நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. ஓ, இதுதான் விஷயமா பட்டு? ஐடியா. நில்லுங்க பந்துகுனி மேடம். மன்மோஜி தானா ஓடிக்கிட்டு உங்ககிட்ட வருமா? நெல்லு பட்டோக். ஹலோ பட்டு, கேளு. நான் தான் மன்மோஜி பேசுறேன். உன்னோட ஜீப் முன்னாடி ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான்ல, அது நான் இல்ல, அவன் கோஜி. ஏ கோஜி, என்ன நினைச்சிட்டு இருக்க? கெட்டப் மாத்திட்டு வந்தவன நம்பிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க பட்டோக்? நிறுத்து நிறுத்து. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நான் தான்டா உன்னோட பாஸ் மன்மோஜி. உன்னோட வேஷத்தை பார்த்துலாம் நான் ஏமாற மாட்டேன் கோஜி. யாராச்சும் காப்பாத்துங்க. பந்துக்னி மேடம், இந்த பட்டுக்கு என்ன துரத்தி என்னோட நிலைமைய மோசமாக்குறதுக்கு முன்னாடி என்ன தயவு செஞ்சு ஜெயில அடைச்சிருங்க. அங்க மட்டும்தான் இவனால என்கிட்ட வர முடியாது. பாஸ்,
கோஜி பயந்து ஓடிட்டான். இப்ப நான் என்ன பண்றது? நீ எதுவும் பண்ண வேண்டாம். முதல்ல அந்த ஜீப்பை நிறுத்து. அதுக்கப்புறம் என்கிட்ட அடி வாங்கு. ஆ! நீ என்ன எவ்வளவு தூரம் ஜீப்லயே துரத்திட்டு வந்த பட்டோக்? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இங்கிருந்து நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு எந்த வழியும் கிடையாது. ஆனா பாஸ், நீங்க சொன்னது தானே நானும் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? எங்க கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாவும் பிடிச்சிருவோம். இந்த மாமாவும் மருமகனும்